ரத்னம் டீம் டு பி யூனிவர்சிட்டி கோயம்புத்தூர் 2026 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 8448448909. ராஜினாமா கடிதத்தை சபாநாயகரிடம் வழங்கியிருக்கிறார் இசக்கி சுப்பையா. ராஜினாமா கடிதத்தை இசக்கி சுப்பையாவிடம் கைப்பட எழுதி கேட்டிருந்தார் சபாநாயகர். இந்த நிலையில் தற்போது கைப்பட எழுதப்பட்ட ராஜினாமா கடிதத்தை சபாநாயகரிடம் இசக்கி சுப்பையா வழங்கியிருக்கிறார். காட்சிகளை பார்க்கிறோம். ராஜினாமா கடிதத்தை கைப்பட எழுதி கொடுத்திருக்கிறார் எம்எல்ஏ இசக்கி சுப்பையா. 4வது அதிமுக எம்எல்ஏ தனது பதவியை ராஜினாமா செய்கிறார். காட்சிகளை பார்க்கிறோம். சபாநாயகர் அறிவுறுத்தலை அடுத்து ராஜினாமா கடிதத்தை கைப்பட எழுதினார் இசக்கி சுப்பையா. என்ன சிரமமா இருக்கு ராஜினாமாவோ அல்லது வேறு செய்தியோ அப்படி வருகிற போது வாய்ப்பை ஏதாவது சிரமம் ஏற்பட்டு மனசில் வச்சுக்க வேண்டாம். அதை முறைப்படுத்தி வைத்திருக்கோம். நீங்களும் அதுக்குரிய ஒரு ஒத்துழைப்பை தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் திரு இசக்கி சுப்பையா சட்டமன்ற உறுப்பினர் ராஜினாமா கடிதத்தை முறைப்படி எழுதி கொடுத்திருக்கிறார். விதிகளின்படி மாண்புமிகு பேரவைத் தலைவர் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை திரு ஜார்ஜ் கோட்டை சென்னை மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நான் முதல் நாள் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை உறுப்பினர் பதவியில் இருந்து விலகிக் கொள்வது என்பதற்கான இக்கட்டத்தை அளிக்கிறேன். தாவேகாவை நோக்கி படையெடுக்கும் அதிமுகவினர். மேலும் பல எம்எல்ஏக்கள் கட்சி தாவுவார்கள் என்று தகவல். தமிழக அரசியல் களத்தில் அடுத்தடுத்த அதிரடிகள். அடுத்தது என்ன? தாவேகாவை நோக்கி படையெடுக்கும் அதிமுகவினர். அடுத்தடுத்த ராஜினாமாக்கள், அடுத்தடுத்த கட்சி தாவல்கள். அதிமுகவில் கடும் அதிர்வுகள். தாவேகாவை நோக்கி படையெடுக்கும் அதிமுகவினர். கட்சி மாறுபவர்களில் பலர் சொந்த செல்வாக்கு உடையவர்கள். அதிமுகவிலிருந்து தாவேகாவுக்கு தாவுகிறார்கள். பெரும் செய்தி. ஏன் இந்த மாற்றம்? அதிமுகவுக்கு இது பிராந்திய அளவில் பெரும் பின்னடைவாக கருதப்படுகிறது. கட்சி மாறுபவர்களில் பலர் சொந்த செல்வாக்கு உடையவர்கள்.
தாவேகா நோக்கி படையெடுக்கும் அதிமுகவினர். மேலும் பல எம்எல்ஏக்கள் கட்சி தாவுவார்கள் என்று தகவல். தமிழக அரசியல் களத்தில் அடுத்தடுத்த அதிரடிகள். தாவேகாவை நோக்கி படையெடுக்கும் அதிமுகவினர். விரைவில் என்றால் இன்றைக்கு மாலைக்குள்ள அறிவிப்பேன். அக்ரி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் உங்களை சந்திச்சு கோரிக்கையில முன்வைத்திருக்காங்க. போது 3 சட்டமன்ற உறுப்பினருடைய இது ராஜினாமா ஏன் ஏற்பட்டது? ரத்னம் டீம் டு பி யூனிவர்சிட்டி கோயம்புத்தூர் 2026 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 8448448909.